மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். முத்துநகர் எக்ஸ்பிரஸ் சீரீஸ்ல இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ஜிகேல மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் பெயிண்டிங், ஸோ தற்காப்பு கலைகள் மற்றும் ஓவியங்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான டாபிக். ஸோ அதை பற்றி ஒவ்வொரு கொஸ்டினா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, உலகின் பழமையான தற்காப்பு கலைகளில் ஒன்றான களரி பயட்டு அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் தோன்றியது அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அதாவது உலகில் பழமையான தற்காப்பு கலைகளில் ஒன்றான களரி பயட்டு அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் தோன்றியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ இது வந்து பழமையான அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ எவ்வளோ பழமையானது அப்படின்னா 3000 வருடத்திற்கும் பழமையானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து கிமு காலத்திலேயே இருக்கான். இது கிமு காலத்திலே தோன்றி இருக்கு. ஆனாலுமே 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டுகளில் தான் இது வந்து புகழ் பெற்றிருக்கு. ஸோ அந்த டைம்ல இருந்த மன்னர்கள் வந்து இந்த கலையை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி களரி பயட்டு அப்படிங்கிறது கேரளா மாநிலத்தில் தோணுது. ஸோ இந்த களரி பயட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, களரி பயட்டு அப்படிங்கிறது, இந்த களரி அப்படிங்கிறது கூடம் அப்படின்னும், இந்த பயட்டு அப்படிங்கிறது பயிற்சி அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ பயிற்சி அப்படின்னும் இதை சொல்றாங்க. ஸோ இதுதான் இதற்கான மீனிங்கு. ஸோ இது வந்து மலையாள மொழியிலிருந்து பிறந்த ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த களரி பயட்டு அப்படிங்கிறது மலையாள மொழியில பிறந்தது. ஸோ இது பார்க்கும்போது தமிழ் மொழி மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து மலையாள மொழியில பிறந்ததற்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வரலாறு இதுக்கு சொல்றாங்க. அப்போ இது வந்து இந்த களரி பயட்டுங்கிறது கேரள மாநிலத்தில் தொடங்கப்பட்டது. ஸோ இது வந்து 3000 ஆண்டு பழமையானது. இதற்கு வந்து 2 மீனிங் இருக்கு. களரி அப்படிங்கிறது கூடம் அப்படின்னும், பயட்டு அப்படின்னா பயிற்சி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது வந்து இது புத்துயிர் பெற்றது எப்படின்னா இந்த 11, 12ஆம் நூற்றாண்டுகளில் இது புத்துயிர் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ களரி நிறைய மூவிஸ்லாம் காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி கலைகள் எல்லாம் மூவிஸ்லாம் இப்போ வரைக்குமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, கட்கா என்பது எந்த மத சமூகத்துடன் தொடர்புடைய பாரம்பரிய தற்காப்பு கலையாகும். கட்கா அப்படிங்கிறது எந்த பாரம்பரிய சமூகத்தோடு தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கியர்கள். ஸோ இது வந்து பஞ்சாபை பாரம்பரியமாக கொண்ட ஒரு கலை. சீக்கியர்கள் எங்க அதிகமா இருப்பாங்கன்னா பஞ்சாப். ஸோ அங்க அந்த மாநிலத்தை பாரம்பரியமாக கொண்ட ஒரு கலை. ஸோ பஞ்சாப் அவங்கள அந்த சீக்கியர்களோட தலைநகரம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த முக்கியமான கோயில் எதுன்னா அமிர்தசரஸ்ல அந்த பொற்கோயில் தான். ஸோ அவங்களுக்கான கலைன்னு கட்காவை சொல்றாங்க. இந்த கட்கா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரக்குச்சி கேடயம், ஒரு குச்சி, அதாவது வால் கேடயம் பொதுவாக சொல்லுவாங்க. இதுல வந்து குச்சியும் கேடயமும் இருக்குமா. அது போக கத்தி சில இடங்களில் பயன்படுத்துவாங்க. அவங்களோட இதுலயே பார்த்துருப்பீங்க, கத்தி, வாள், அப்புறம் வந்து இந்த காப்பு, அப்புறம் டர்பன் அணிகிறது, இதெல்லாமே அவங்களோட மதத்தோட அந்த ஒன்றிணைந்த ஒரு சமூக இதாகவே பார்க்கப்படுது. அந்த வகையில் இந்த கட்கா அப்படிங்கிறதும் சீக்கியர்களோட ஒரு பாரம்பரிய தற்காப்பு கலையா கருதப்படுது. ஸோ இது வந்து மரக்குச்சி பிளஸ் கேடயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மரக்குச்சி பிளஸ் கேடயம் மாதிரி பயன்படுத்துவாங்க. கேடயம் பார்த்துருப்பீங்க, படங்கள்லாம் யூஸ் பண்ற அந்த இதுதான். இது வந்து ஒரு ஆன்மீக தற்காப்பு கலையா கருதப்படுது. அந்த மதத்தை பொறுத்தளவுல இது வந்து ஒரு ஆன்மீக தற்காப்பு கலையா கருதப்படுது. சீக்கியர்களுக்கான தற்காப்பு கலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்கா அப்படிங்கிறது. இது வந்து பஞ்சாபை பூர்வீகமாக கொண்டது. ஸோ ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது அதை சுற்றி மோஸ்ட்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி என்ன டைமென்ஷனில் கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, தாங்டா என்ற தற்காப்பு கலை வந்து எந்த மாநிலத்தில் பயிற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தாங்டா எந்த மாநிலத்தில் பயிற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னா மணிப்பூர் மாநிலத்தில் தான். ஸோ இந்த மணிப்பூர் மாநிலத்தில் இந்த கலை வந்து எப்படி தோன்றுச்சு அப்படின்னா போர் சூழல்ல தான் இது வந்து தோன்றப்பட்டதா சொல்றாங்க. ஸோ போர் காலத்தில் இந்த தாங்டா அப்படிங்கிற கலையை வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இது வந்து போர் சூழல்ல அந்த கலையை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது எப்போன்னா இந்த கிபி ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து இது தோன்றதா சொல்றாங்க. ஸோ கிபி ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த கலை வந்து தோன்றினதாகவும் சொல்றாங்க. ஸோ அப்போ தாங்டா அப்படிங்கிறது எதை பூர்வீகமாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரை பூர்வீகமாக கொண்டது. அடுத்து பாருங்க, சிலம்பம் நம்மளுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டின் ஆயுதம் சார்ந்த தற்காப்பு கலையான சிலம்பத்தில் பயன்படுத்தப்படும் முதன்மை ஆயுதம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மூங்கில் கம்பு அப்படிங்கிறதான் முதன்மை ஆயுதமாக பயன்படுத்துவோம். சிலம்பத்தை பொறுத்தளவுல இப்போ வரைக்குமே நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு கலையாக தான் கருதப்படுது. பெண்களுக்கு பொதுவாக இந்த கலையை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்கள தற்காத்து கொள்கிறதுக்காகவே இந்த கலையை வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் சிலம்பம் வந்து எந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் கம்பு அப்படிங்கிறது தான். ஸோ சமீபத்தில் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சிலம்பமே வேர்ல்டு ரெக்கார்டு அளவுக்குலாம் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிலம்ப கலையை இவ்வளோ ஸ்ட்ரென்த்தில் வந்து பண்ணுறாங்க, இவ்வளோ நேரம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் நிறைய போயிட்டு இருக்கு.
இது பொதுவாக பெண்களுக்காக பயன்படுத்தப்படுது. இது போர்க்காலத்திலையுமே இருந்திருக்கு, தற்காப்பு கலையாகவும் கருதப்படுது. ஸோ போர்க்காலத்திலையுமே இருந்திருக்கு, தற்காப்பு கலையாகவும் பயன்படுது. இதோட முக்கியமான ஆயுதம் எதுனா மூங்கில் கம்பு அப்படிங்கிறது தான் முக்கியமானது. சிலம்பம் பற்றி உங்களுக்கு சொல்ல வேணாம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சிலம்பம்ங்கிறது தெரியும். நம்ம திருவிழாக்களில், பண்டிகை காலங்களில் நிறைய வந்து அந்த சிலம்பத்தை பயன்படுத்துவோம். பொங்கல் விழாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சிலம்பம் சுற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட விழாக்கள் எல்லாமே அது ஒரு முக்கியமான இதாக இருக்குது. அடுத்ததா பாருங்க, மருதாணி கேல் அப்படிங்கிற ஒரு தற்காப்பு கலை எந்த மாநிலத்தில் குறிப்பாக பிரபலமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எந்த மாநிலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிரபலமானது. இது வந்து பொதுவாக இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கோலாபூரி அப்படிங்கிற ஒரு பகுதியில் தோன்றுனதா சொல்றாங்க. கோலாபூரி அப்படிங்கிற பகுதியில் இது வந்து முதல் முறையே தோன்றியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மராத்தா இராணுவத்தில் இந்த கலையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மராத்தா இராணுவத்தில் இந்த கலையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மராத்தியர்கள் உங்களுக்கு தெரியும், சிவாஜி தலைமையிலான அந்த வம்சாவளி தான் அந்த மராத்தா அந்த வரலாறு வரும். ஸோ அந்த இராணுவத்திலே இந்த கலையை வந்து மருதாணி கேல் அப்படிங்கிற கலையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து எந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாள் பயன்படுத்துவாங்க. அது மாதிரி கேடயமும் பயன்படுத்துவாங்க. ஸோ வாள், கேடயம் ரெண்டுமே ஆயுதமாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும், அதாவது இந்த படைகள் சார்ந்த மூவிஸ்ல எல்லாத்துலேயுமே பழைய மாடலில் உள்ள இந்த மாதிரி கேடயமும் வாளும் பயன்படுத்துகிற மாதிரி சீன்ஸ் தான் வந்து நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மருதாணி கேல் அப்படிங்கிறது மராத்தியர் இராணுவத்திலே இது பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மருதாணி கேல் அப்படிங்கிறது மராத்திய இராணுவத்திலே பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இது எதை பூர்வீகமாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவை பூர்வீகமாக கொண்டது. அடுத்ததா பாருங்க, பைகா அகாடா என்பது கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் புகழ்பெற்ற தற்காப்பு கலை நாட்டுப்புற நடனமாகும் அப்படின்னு சொல்லி தற்காப்பு கலை. அதாவது டான்ஸ் வித் நம்ம வந்து புலியாட்டம், சிலம்பமே டான்ஸ் ஆடிக்கிட்டே சிலர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எந்த மாநிலத்தோட புகழ்பெற்ற தற்காப்பு கலை நாட்டுப்புற நடனம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒடிசா மாநிலத்தோட தற்காப்பு கலை நாட்டுப்புற நடனம் ஆகும். இதை பார்த்துருப்பீங்க, ஈட்டி கேடயம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல வாலு கேடயம் வச்சிருப்பாங்க. இது வந்து ஈட்டி, அதுக்கும் முன்னாடி போயிடுறாங்க. வாலு கேடயம்ங்கிறது மிடில் பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி தான் இந்த ஈட்டி பிளஸ் கேடயம் பயன்படுத்துவாங்க. ஸோ இதுதான் இந்த பைகா அகடா அப்படிங்கிறது. அந்த பைகா அகடா அப்படிங்கிறதுக்கு எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட ஈட்டி அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கும் விதமாக தான் இந்த பைகா அகடா அப்படின்னு, நீண்ட ஈட்டி அப்படிங்கிறதுக்கு பேர் தான் இந்த பைகா அகடா அப்படிங்கிறது. ஸோ போரை குறிக்கும் விதமாக இந்த நீண்ட ஈட்டி ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது போரில் கூட பயன்படுத்தக்கூடிய ஒரு கலையாகவும் இருக்கும். இப்போ தற்காப்புங்கிறது எதுக்கு அப்படின்னா, யாருமே வேணும்னு சண்டைக்கு போக மாட்டாங்க. ஒன்று நாடு பிடிக்கும் ஆசையில் போவாங்க, இல்லை தங்களை தற்காத்துக்கிறதுக்காக இந்த வீரர்களை வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ டிஃபென்ஸ்க்காக தான் இந்த இதை பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்கும்போது இது பார்த்தீங்கன்னா இதுவுமே மூவிஸில் பார்க்கலாம். ஸோ இந்த பழைய இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈட்டியும் கேடையும் பயன்படுத்துகிற ஒரு சீன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இது பேர் தான் பைகா அகடா அப்படிங்கிறது. ஸோ இது எந்த மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டது. ஸோ இந்த பைகா அகடாங்கிறது என்ன மீனிங்னா, நீண்ட ஈட்டி போன்ற ஒரு ஆயுதத்தை தான் இந்த பைகா அகடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக பாருங்க, இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த வில்வித்தை திறமையை அடிப்படையாக கொண்ட தற்காப்பு கலை எது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வில்வித்தையை அடிப்படையாக கொண்ட தற்காப்பு கலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோடா அப்படிங்கிற பேர்ல இருக்கு. இந்த தோடா அப்படிங்கிற பேர்ல நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பழங்குடியின மக்கள் இருக்காங்க. தோடா அப்படிங்கிற பேர்ல பழங்குடியின மக்கள் இருக்காங்க. ஸோ இது வந்து இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த வில்வித்தை திறமை அடிப்பாக கொண்ட இந்த ஆயுதங்கள்லேயே பார்த்தீங்கன்னா வாளு கேடயம், ஈட்டி கேடயம், இது வந்து வில் அம்பு அடிப்படையாக கொண்டது. தோடா அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா வில் அம்பை அடிப்படையாக கொண்டது. இதை வந்து போலி வால் சண்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து போலி வால் சண்டை அப்படின்னும் அழைப்பாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வால் சண்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அழைக்கப்படுது. இது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ் தான். ஸோ இதே கொஸ்டினை இப்படியும் கூட கேட்கலாம், தோடா அப்படிங்கிற வந்து தற்காப்பு கலை வந்து எந்த மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டது அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து இமாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்ததா பாருங்க, மல்லக்கம்பம் அப்படிங்கிற ஒரு இது. மல்லக்கம்பம் வாஸ் டிக்ளேர்டு த ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ் இன்
2013 இட் இன்வால்வ்ஸ் பெர்ஃபார்மிங் ஏரியல் யோகா அண்ட் ஜிம்னாஸ்டிக் வித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மல்ல கம்பம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கம்பு இருக்கும், அதில் வந்து வீரர்கள் வந்து அது மேலே ஏறி அதில் சாகசம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் இந்த மல்ல கம்பம் அப்படிங்கிறது. இது மல்ல கம்பம் அல்லது மல்ல கயிறு. கயிறுலையுமே ஜிம்னாஸ்டிக் வீரர்கள் வந்து இந்த மாதிரி நிறைய சர்க்கஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஜிம்னாஸ்டிக் வீரர்கள் பண்ணுவாங்க. நம்ம ஊரை பொறுத்தவரை சர்க்கஸ், வேர்ல்டு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா அது ஜிம்னாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு கேமாக இருக்குது. ஸோ அதை வந்து என்னென்ன இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று கம்பத்துலேயும் பண்ணுவாங்க, இன்னொன்று கயிறுலையும் போவாங்க. ஸோ இந்த மல்ல கம்பம் அப்படிங்கிறது 2 விதமாக அழைக்கப்படுது. ஒன்று மல்ல கம்பம்னு அழைக்கப்படுது, இன்னொன்று மல்ல கயிறு அப்படிங்கிற பேர்லையும் அழைக்கப்படுது. கம்பம், கயிறு, மல்ல கயிறு அப்படின்னா, மல்ல கம்பம் அப்படின்னா கம்புல சாகசம் பண்ணுவாங்க, மல்ல கயிறு அப்படின்னா கயிறுல தொங்கி சாகசம் பண்ணுவாங்க. ஸோ இந்த சர்க்கஸ் மாதிரி பண்றது தான் இந்த இது. ஸோ இது வந்து இதுதான் இப்போ பின்னால இப்போ வந்து மாடர்ன் வேர்ல்டுல ஜிம்னாஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து செங்குத்தா நிப்பாட்டி இருக்கிற இந்த இதுல வந்து இவங்க வந்து வித்தியாசமா இந்த யோகா மாதிரி சாகசங்கள்லாம் பண்ணி காட்டுவாங்க. ஸோ அதை தான் இந்த மல்ல கம்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து எதை பூர்வீகமாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ் இதை வந்து ஸ்டேட்டோட ஸ்போர்ட்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு தேசிய சின்னங்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கும். அந்த வகையில் மத்திய பிரதேஷ் வந்து அவங்களோட ஸ்டேட்டோட ஸ்போர்ட்ஸா இந்த மல்ல கம்பத்தை அறிவிச்சிருக்காங்க. ஸோ பேரை பார்த்தீங்கன்னா தமிழ் பேர் மாதிரி இருக்கு, ஆனால் வந்து எந்த ஸ்டேட் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகக்கூடியதான் நிறைய கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, ரோப் ஆர் போல் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, குத்து வரிசை என்பது எந்த தற்காப்பு கலையின் ஆயுதமற்ற பகுதியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குத்து வரிசை அப்படிங்கிறது எந்த ஆயுதமற்ற தற்காப்பு பரிசை ஆகும்னா, சிலம்பத்தோட தான் ஆயுதற்று. சிலம்பங்கிறது என்ன, அந்த மூங்கில் கம்பை பயன்படுத்தி பண்றதுதான் சிலம்பம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த சிலம்பமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த சிலம்பம் அந்த கம்பு இல்லாம நம்ம கைகளை பயன்படுத்தி சில இது குத்து சண்டை, கால் உதை இந்த மாதிரி பண்றதையுமே குத்து வரிசை அப்படின்னு சொல்றாங்க. அதான் அந்த கம்பு இல்லாம அந்த சிலம்பம் வகையில நம்ம வந்து கைகளாலேயோ கால்களாலேயோ பண்ற விஷயங்களை வந்து தான் இந்த குத்து வரிசை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து வெறுங்கையால குத்து மற்றும் உதைகள் பண்ணுவாங்க, அப்புறம் பூட்டு சண்டைன்னு சொல்லுவாங்க, அதை கைகளை லாக் பண்ணி பூட்டு சண்டை அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த குத்து வரிசையில வருது. ஸோ அப்போ குத்து வரிசை அப்படிங்கிறது சிலம்பத்தோட இன்னொரு பார்ட்டு தான் அப்படிங்கிறத யோசிச்சுக்கலாம். ஸோ அந்த கம்பு, மூங்கில் கம்பை பயன்படுத்தினா அது ஒரு வகை, குத்து வரிசை அப்படிங்கிறது ஆயுதமற்ற பகுதி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ராஜபுத்திரர்களால் உருவாக்கப்பட்ட பரிகண்டா தற்காப்பு கலை தற்போது எந்த மாநிலத்தில் நடைமுறையில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராஜபுத்திரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இதில் மெயினாக ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேஷ் இந்த மாநிலங்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க காலத்திலேயே உருவாக்கப்பட்ட இந்த பரிகண்டா அப்படிங்கிற தற்காப்பு கலை வந்து இன்னைக்கும் பீகாரில் நடைமுறையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கே அந்த ராஜபுத்திரர்கள் வந்து ஸோ அந்த ஏரியாக்கள் இருப்பாங்க, இன்னைக்குமே நடைமுறையில் இருக்கு. இது வந்து பரினா கேடயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பரி அப்படிங்கிறது கேடயம்னு சொல்றாங்க. ஸோ கந்தா அப்படிங்கிறது பரினா கேடயம், கந்தா அப்படிங்கிறது சண்டை பயிற்சியில குறிக்குது. ஸோ பயிற்சியை குறிக்கிறது தான் இந்த கந்தா அப்படிங்கிறது. கண்டா அப்படிங்கிறது கேடயம், பயிற்சி. ஸோ இதுதான் வந்து இந்த பரிகண்டா அப்படிங்கிறது பீகார் மாநிலத்தை சார்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா பாருங்க, உலக புகழ்பெற்ற அஜந்தா குகை ஓவியங்கள் முதன்மையாக எந்த மத நூல்களில் கதைகளாக சித்தரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஜாதக கதைகள் பொதுவாக எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌத்த மதத்துல இருக்குமா. ஸோ பௌத்த மதத்தை பிரதிபலிக்கும் விதமா, அந்த மதத்துல உள்ள கலாச்சாரங்களை வெளிக்கொண்டு வரும் விதமா தான் இந்த அஜந்தா, எல்லோரா அந்த இதெல்லாம் வரும். ஸோ அஜந்தா, எல்லோரா, எலஃபண்டா இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல. இந்த அஜந்தா அப்படிங்கிற பேர்லயே ஒரு கிளாக் பிராண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நினைவு சின்னங்கள் பேர்ல இந்த கிளாக் பிராண்ட் இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வந்து இது ஏற்றுமதி பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கு. ஸோ இந்த பேர்ல இருக்கக்கூடிய இந்த இதுக்கு கூட அவ்வளோ ஃபேமஸா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அஜந்தா அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கு. இது எந்த மதத்தோட கொள்கையை பிரதிபலிக்குது அப்படின்னா புத்த மதத்தோட கொள்கையை பிரதிபலிக்குது. இது வந்து புத்த மதத்தில் உள்ள இந்த ஜாதக கதைகளை வந்து இதுல முதன்மையாக பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து புத்தரோட வாழ்க்கை வரலாறு. இது எந்த காலகட்டத்தை சார்ந்துன்னு சொல்றாங்கன்னா கிபி
அதாவது கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ அஜந்தா முக்கியமானது. அஜந்தா குகை மகாராஷ்டிரால தான் இருக்கு. அடுத்ததா பாருங்க, வடிவியல் வடிவங்கள் மற்றும் இயற்கை உருவங்களை அடையாளமாக கொண்ட மதுபானி ஓவிய கலை எந்த மாநிலத்தில் தோன்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வடிவியல் வடிவங்கள்னா அந்த வடிவங்களை பயன்படுத்தி டிசைனாக இருக்கிற இந்த வடிவங்கள் வந்து எந்த மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தை தான் பூர்வீகமாக கொண்டது. ஸோ இதில் வந்து இதை வந்து என்ன பேரில் அழைப்பாங்க அப்படின்னா மதிலா அப்படிங்கிற பேர்ல அழைப்பாங்க. ஏன் மதிலா அப்படின்னு அழைக்கிறாங்கன்னா இது பீகார்ல உள்ள ஒரு மாவட்டத்தோட பேரு, அதனால இதை வந்து மதிலா அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ இது இந்த பீகார் மட்டும் அல்லாம நம்ம அண்டை மாநிலமான நேபாளத்திலையும் இது பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நேபாளத்திலையும் பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இயற்கையா பயன்படுத்தப்பட்ட இந்த சாயங்கள் மற்றும் வடிவங்களை பயன்படுத்தி சொல்றாங்க. இதுல வந்து பயன்படுத்தப்படுற சாயங்கள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள், இண்டிகோன்னு ஒரு கலர் இருக்கு. ஸோ அந்த கலரையும் இந்த வடிவங்கள்ல பயன்படுத்துறாங்க. இது போக இதுல என்னென்ன ஓவியங்கள்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா சூரியன், சன்னு, அப்புறம் பறவைகள், பேர்ட்ஸு, அப்புறம் இயற்கை காட்சிகள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த ஓவியங்களில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ பாருங்க, வடிவியல் வடிவங்கள் மற்றும் இயற்கை உருவங்களை அடையாளமாக கொண்ட மதுபானி ஓவியம் எங்கே ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் ஃபேமஸ்ஸு. ஸோ இதில் சன்னு, பேட்ஸ், இயற்கை, ஃபிஷ்ஷு இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து ஓவியமாக வரைகிறாங்க. ஸோ இதில் முக்கியத்துவமாக இருக்குது. ஸோ இதில் பயன்படுத்தப்படுற முதன்மையான வண்ணங்கள் எதை சொல்கிறாங்கன்னா மஞ்சள் மற்றும் இண்டிகோ அப்படிங்கிற வண்ணத்தை சொல்கிறாங்க. இது வந்து எங்கே தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் உள்ள மதிலா அப்படிங்கிற மாவட்டத்தில் தோன்றுனதா சொல்கிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், வட்டம், முக்கோணம் மற்றும் சதுரம் ஆகிய வடிவங்களை பயன்படுத்தி அன்றாட வாழ்க்கையை சித்தரிக்கும் மகாராஷ்டிராவின் புகழ்பெற்ற பழங்குடியின கலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து வார்லி அப்படிங்கிற ஓவியம் தான். ஸோ வார்லி அப்படிங்கிற ஓவியம் தான் அன்றாட வாழ்க்கையில இந்த டிசைன்ஸை பயன்படுத்தி சொல்றாங்க. ஸோ இது வந்து அன்றாட வாழ்க்கையில் இது பயன்படுத்துறாங்க. அப்புறம் சமூக சடங்குகள்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ சமூக சடங்குகள் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் அதை பிரதிபலிக்கும் விதமாக இந்த ஓவியங்கள்லாம் வரைகிறாங்க. ஸோ இதில் வட்டம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா சூரியன், சந்திரன், சன்னு அண்டு மூணு. ஸோ ரெண்டுமே வட்ட ஷேப்பில் இருக்கா. ஸோ அதை வந்து வட்டம் குறிக்குதான். அப்புறம் இந்த முக்கோணம் எதை குறிக்கும் அப்படின்னா மலையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது ஹில்ஸ் வந்து மலை முக்கோணமாக இருக்குமா. அடுத்து மரங்கள் இருக்கிற பகுதியும் முக்கோணமாக. ஸோ மலை, மரம். ஸோ இதை வந்து முக்கோண பகுதி குறிக்குதான். அடுத்து சதுரம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இந்த ஸ்கொயரு அப்படின்னா வீட்டை தான் நம்ம வந்து ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ நிறைய ஸ்கொயர் கம்பெனிகள்லாம் இருக்குது. ஃப்ளாட் போட்டு விற்கிறவங்க இந்த மாதிரி ஸ்கொயர் அப்படிங்கிற பேரில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ குடியிருப்பு பகுதிகள், நிலப்பகுதியை தான் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், சதுரம் அப்படிங்கிற நிலப்பகுதிகளை தான் சதுரம் அப்படிங்கிற பேரில் அழைக்கிறாங்க. ஸோ ஆகிய வடிவங்களை பயன்படுத்தி அன்றாட வாழ்க்கையில் சித்தரிக்கும் மகாராஷ்டிராவின் புகழ்பெற்ற கலை வடிவம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இதற்கான வரலாறு. ஸோ 3 விதமான அந்த வடிவங்களை பயன்படுத்தி அதற்கு ஒரு இயற்கை விஷயத்தை மையமாக கொண்டு இந்த மாதிரி சித்தரிக்கும் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் உள்ள இந்த வார்லி அப்படிங்கிற ஓவிய கலையில தான் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வார்லி ஓவியம் எங்கே ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஃபேமஸ்ஸு. அடுத்ததாக பாருங்க, துணியில் வரையப்படும் பாரம்பரிய சுருள் ஓவியமான பட்டசித்ரா எந்த இந்திய மாநிலத்தின் பெருமையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட்டசித்ரா அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் பெருமை அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில் தான் பெருமை. இது எந்த ஒடிசாவில் உள்ள அங்கே நமக்கு நல்லா தெரியும் பழம்பெருமை கொண்ட பூரி ஜெகநாதர் அந்த கோயில் அங்கே இருக்குது. ஸோ அதை வந்து நிறைய இப்போ மறுசீரமைப்புலாம் நிறைய பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த பூரி ஜெகநாதர் கோயிலை சிறப்பிடமாக கொண்டு மரபு வழியாக இந்த கலையை வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கோயில்களுக்கு போனீங்கனாலே அங்கே சிற்ப வேலைப்பாடு, கலை நயமிக்க நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் முக்கியமாக இந்த பட்டசித்ரா அப்படிங்கிற கலை ஓவியம் வந்து இங்கே ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சித்ரா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சித்ரா அப்படின்னா சித்திரம், பட்டா அப்படின்னா துணி அப்படின்னு அர்த்தம். ஸோ பட்டா அப்படின்னா துணி அப்படின்னு அர்த்தம். சித்திரா அப்படின்னா சித்திரம், படம்.
படம் அப்படிங்கிற பேர்ல அழைக்காங்க. ஸோ சித்திரம் அப்படின்னா சித்ரா அப்படின்னா பட்ட சித்திரம் அப்படின்னா துணிகள்ல வரையப்பட்ட சித்திரம் அப்படிங்கிறதுனால இது பேர் பட்ட சித்திரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எங்க ஃபேமஸ் அப்படின்னா ஒடிசால ஃபேமஸ். இது பொதுவாக எங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புராண இதிகாச கதைகள்ல இந்த ஓவியங்களை பயன்படுத்துறாங்க. இது வந்து சுண்ணாம்பு பொடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் இதற்கான வரலாறு. துணிகளில் வரையப்படும் பாரம்பரிய சுருள் ஓவியம்னா இதுலேயே கொடுத்துட்டாங்க, துணின்னு அதிலேயே கொடுத்துட்டாங்க. அப்போ பட்ட சித்திரா அப்படிங்கிறதே பட்ட அப்படிங்கிறது துணினும் சித்திரா அப்படிங்கிறது ஓவியம்னும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, கலம்காரி ஓவியம் என்பது எந்த மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படும் கையால் வரையப்பட்ட அல்லது அச்சடிக்கப்பட்ட பருத்தி துணியை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கலம்காரி அப்படிங்கிறது இது வந்து எங்க ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல ஃபேமஸ். கலம்காரி அப்படிங்கிற ஓவியம் வந்து எங்க ஃபேமஸ் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்ல ஃபேமஸ். முதல்ல கலம்னா என்னன்னா, கலம்னா பேனா அல்லது எழுதுகோல் அப்படின்னு சொல்லலாம். கரி அப்படிங்கிறது கை வினைகளை குறிக்குமா, கை வினைகளை குறிக்கிறது தான் இந்த கலம்காரி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து அந்த ஆந்திர பிரதேசில் உள்ள ஸ்ரீகா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் தோன்றுறதா சொல்றாங்க. ஸோ இது வந்து ஆந்திர பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்டது. இது பருத்தி துணியில, இதுவும் பார்த்தீங்கன்னா பருத்தி துணியில வந்து தான் செய்யறாங்க, அதிலே கொடுத்துருக்காங்க வரையப்பட்ட அல்லது பருத்தி துணியில குறிக்கிறது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராமாயண மகாபாரத இதிகாசங்களை பிரதிபலிக்கும் விதமா, ராமாயண மகாபாரத இதிகாசங்களை பிரதிபலிக்கும் விதமா இது வரையப்படுகிறது. ஸோ எல்லாமே வரலாற்று பாரம்பரியம் கொண்டது தான். ஸோ இந்த கலம்காரி ஓவியம் ஆந்திர பிரதேச பூர்வீகமாக கொண்டது. கலம்னா பேனா, கரி அப்படின்னா கைவினை அப்படின்னு அர்த்தம். இது வந்து ராமாயண மகாபாரத கதைகளை பிரதிபலிக்கும் விதமா பருத்தி துணியில குறிக்கப்படுறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மத்திய பிரதேசத்தில் உள்ள பீம் பேட்கா அப்படிங்கிற குகை தங்கும் இடங்கள் எந்த காலத்தை சார்ந்தத ஓவியங்களை புகழ் பெற்றவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது எந்த காலத்து சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம். வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாற்றுக்கு பிந்தைய காலம்னா என்னன்னா, வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது வரலாறு அப்படிங்கிறதே நம்மளுக்கு ரெக்கார்ட்ஸ் கிடைக்கப்பட்டதான் நம்ம ஹிஸ்ட்ரின்னு சொல்றோம். ஆனா அந்த ரெக்கார்ட்ஸ் இல்லாத அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹிஸ்டரி காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு எதை சொல்றாங்கன்னா அந்த வரலாற்று தகவல்கள் கிடைக்கிறதுக்கு முந்தைய காலத்தை தான் இந்த ப்ரீ ஹிஸ்டரி. அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த பீம் பேட்கா அப்படிங்கிற இந்த குகை தங்குமிடங்கள் இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில். ஸோ மத்திய பிரதேசில் உள்ள இந்த பீம் பேட்கா அப்படிங்கிறது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, வரலாற்று பின்னணியை கொண்டது இந்த பீம் பேட்கா அப்படிங்கிறது. அடுத்ததை பாருங்க, எந்த முகலாய பேரரசரின் ஆட்சி காலம் முகலாய ஓவியத்தின் பொற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு காலத்திலுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட பொற்காலம், அந்த கலைகளோட பொற்காலம், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் முகலாயர்கள் பேரரசோட இந்த ஓவிய கலை பொற்காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் அவர்களோட காலம் தான். ஸோ ஜஹாங்கீர் காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓவிய கலை அப்படிங்கிறது புத்துயிர் பெற்றிருக்கும். ஸோ இவர் ஓவிய கலைக்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுத்துருப்பார் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக சொல்ல வராங்க. அப்போ முகலாய அரசர்கள்லேயே ஓவிய கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜஹாங்கீர் அவர்கள் தான். அடுத்ததை பாருங்க, களிமண்ணை பயன்படுத்தாமல் குவாட்ஸ் கல் பொடியை பயன்படுத்தும் ப்ளூ பேட்டரி நுட்பம் எந்த நகரில் புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ களிமண்ணை பயன்படுத்தாம குவாட்ஸ் கல் பொடியை பயன்படுத்தும் ப்ளூ பேட்டரி அப்படிங்கிற நுட்பம் எங்க ஃபேமஸ் அப்படின்னா ஜெய்ப்பூர்ல ஃபேமஸ். இந்த ஜெய்ப்பூர் எங்க இருக்கு, ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கு. ஸோ இங்கதான் பாத்தீங்கன்னா களிமண்ணை யூஸ் பண்ணாம இந்த குவாட்ஸ் அப்படிங்கிற கல்பொடி, பொதுவாக நமக்கு சவுத்தில் பார்த்தீங்கன்னா களிமண்ணை நிறைய பயன்படுத்தி இந்த பானைகள் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த குவாட்ஸ் அப்படிங்கிற பொடியை பயன்படுத்தி ப்ளூ பேட்டரி, அந்த டெக்னாலஜிக்கு பேர் ப்ளூ பேட்டரி அப்படிங்கிற நுட்பம் புகழ்பெற்றது எங்கன்னா இந்த ஜெய்ப்பூர்ல தான். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கேட்பாங்க, எப்படின்னா குவாட்ஸ் அப்படின்னா என்னன்னா சுடுமண்களால் டெரகோட்டான்னு சொல்லுவாங்க. சாரி, டெரகோட்டா அப்படிங்கிறது சுடுமண்களால் செய்யப்பட்ட பானையை தான் வந்து டெரகோட்டா அப்படின்னு சொல்லி, சுடுமண்களால் செய்யப்பட்ட பொருட்களை வந்து டெரகோட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த குவாட்ஸ் கல்பொடியை பயன்படுத்தி இந்த ப்ளூ பேட்டரி அப்படிங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததை பாருங்க, பண்டைய இந்தியாவின் சூழலில் NPPW என்பது ஒரு உயர்ந்த மட்பாண்ட வகையை குறிக்கிறது. அதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதோட விரிவாக்கம் என்னன்னா நார்த்தன் பிளாக்
பாலிஷ்டு வேர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நார்த்தன் பிளாக் பாலிஷ்டு வேர், தமிழ்ல பார்த்தீங்கன்னா வடக்கத்திய கருப்பு மெருகூட்டப்பட்ட மட்பாண்டங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது மாதிரி தான், அதாவது இந்த டெரகோட்டா சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ சுடுமண்களால் செய்யப்பட்ட பொருட்களை தான் நம்ம டெரகோட்டான்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த NBBW அப்படிங்கிறது என்னன்னா நார்த்தன் பிளாக் பாலிஷ்டு வேர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாலிஷ்டுனா அந்த முலாம் பூசப்பட்ட அப்படிங்கிறது தான் பாலிஷ்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேரை தான் வந்து NBPW அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து உயர்தர மண்பாண்ட வகையை சார்ந்ததான். ஸோ இது வந்து மண்பாண்டங்களே உயர்தர மண்பாண்ட வகையை சார்ந்ததான். அடுத்தது பாருங்க, லடாக் மற்றும் சிக்கிமில் காணப்படும் ஒரு தனித்துவமான சுருள் ஓவிய முறையான தங்கா ஓவியங்கள் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த லடாக் சிக்கிம் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமயமலை அடிவாரத்துல தான் இருக்கும். ஸோ இது வந்து சைனா பார்டரை ஒட்டி உள்ள இந்த திபெத்தியன் அந்த பகுதியை சார்ந்தது தான். ஸோ இந்த சுருள் ஓவியம் முறை வந்து இந்த திபெத்தில் ஃபேமஸ். திபெத்தில் பொதுவாகவே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் தான் இருப்பாங்க. ஸோ அந்த திபெத்தில் ஃபேமஸான ஓவியம் தான் இந்த சுருள் ஓவிய முறை. இதுக்கு பேர் என்ன, தங்கா அப்படிங்கிற பேரு. அடுத்ததா பாருங்க, பரிகண்டா எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற கலையாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பரிகண்டா அப்படிங்கிறது பீகார்ல தான் ஃபேமஸ். இதுக்கு வந்து பரிகண்டா அப்படிங்கிறது பரி அப்படின்னா கேடயம்னு அர்த்தம், கண்டா அப்படின்னா வால் அப்படிங்கிற பொருள். பரிகண்டா அப்படிங்கிறது கேடயம், வால் அப்படிங்கிறது. அடுத்ததா பாருங்க, குத்து வரிசை இந்தியாவின் எந்த பகுதியின் புகழ்பெற்ற தற்காப்பு கலையாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ குத்து வரிசை அப்படின்னு பார்க்கும்போது, குத்து வரிசை அப்படின்னா சிலம்பத்துல அந்த மூங்கில் கம்பை பயன்படுத்தாம பண்ணக்கூடிய கைகளால் மற்றும் கால்களால் வந்து போடக்கூடிய சண்டைக்கு பேர் தான் குத்து வரிசை அப்படிங்கிறது. இது எங்க ஃபேமஸ் அப்படின்னா தென்னிந்தியா அப்படின்னு பார்க்கும்போது 4 ஸ்டேட்டுமே வந்துடும். ஸோ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஸோ இந்த 4 ஸ்டேட்லையுமே இந்த கலை வந்து முக்கியமா இருக்கு. அதுலயும் நம்ம தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்கா இது பாரம்பரிய கலையாக பயன்படுத்தப்படுது. அடுத்து கட்கா என்பது எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற தற்காப்பு கலையாகும்? கட்கா அப்படிங்கிறது பஞ்சாப்ல உள்ள சீக்கியர்களோட தற்காப்பு கலையாகும். ஸோ இது வந்து கட்கா அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்ததா பாருங்க, சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்டுள்ள தற்காப்பு கலை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தென்னிந்தியாவில் ஃபேமஸ்ன்னு பார்த்தோம். இது வந்து சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ தமிழருக்கு ஸ்பெசிஃபிக்காக இருந்திருக்கும். ஸோ தமிழருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருந்திருக்கும். அதை நம்ம பின்னாட்களில் மற்ற மாநிலங்களையும் அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ குத்து வரிசை அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தற்காப்பு கலை வந்து சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ சங்க இலக்கியங்கள்னா ரெக்கார்ட்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் குத்து வரிசை அப்படிங்கிறது சிலம்பத்தோட ஒரு இதுதான். அடுத்ததாக பாருங்க, கம்பளா விளையாட்டு எந்த மாநிலத்தில் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கம்பளா எங்க நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில். கம்பளா அப்படிங்கிறது இந்த எரும மாடை வந்து 2 பக்கமும் இது பண்ணி அந்த சகதியில வந்து ஓட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த கம்பளா தான். அதுலேயே ஒருத்தர் ரீசெண்டாக ஒரு ரெக்கார்டு வச்சிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உசேன் போல்ட்டை விட ஸ்பீடாக ஓடிட்டாரு அந்த ரேஸ்ல. பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 மாடை வந்து அதில் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்பீடாக ஓடுவாங்க, பின்னாடியே அந்த வீரர்களும் அந்த மாட்டுக்கு பின்னாடியே ஓடுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் அந்த கம்பளா அப்படிங்கிற விளையாட்டு. இது எங்கன்னா கர்நாடகாவில் ஃபேமஸ் ஆனது. ஸோ இடையில சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஓடினவர் வந்து உசேன் போல்ட்டோட ஸ்பீடாக போனார் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதோட இந்த கொஸ்டின் முடியுது. நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.